ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து நாங்கள் பாயா பார்க்கலாங்க. இது வந்து ஆட்டுக்கால் பாயான்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இது வந்து மாட்டுக்கால் பாயா. எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், ஜூஸியாக நல்லா வெந்துனா நல்லாயிருக்கும் பாருங்கள். ஒரு 5-6 இருக்குது, இதில் கொஞ்சம் எலும்பு கூட இருக்குது. அதுவும் போட்டு மாட்டுக்கால் பாயா வந்து குருமா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து நான் போட உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் வந்து எண்ணெய் போட்டுருக்குறேன். இது வந்து பாருங்கள், 2 ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், 3 லவங்க, 3-4 லவங்க, பட்டை வந்து 4 போட்டுக்கலாம். இது சிம்பிளாக. அப்புறம் 3 வந்து பச்சை மிளகாய். அதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுவும் போட்டுக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது செஞ்சு கொடுத்தா பாதி பேர் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா இதாக இருக்கும். சாப்பிட்லாம், ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் சாப்பிட்ற பொருள் தான் இதெல்லாம். பாருங்கள், இப்போ வந்து சூடாயிடுச்சு எண்ணெய். இது வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வரட்டுங்க. உப்பு போட்டு வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலர் வரைக்கும் வரட்டும் பார்க்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் இருக்குது, அது போட்டுக்கலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போட்டோம். நல்லா வதக்கினா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வரும். இப்போ பாருங்கள், ஒரு 4 தக்காளி, புதினா, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுவும் போட்டுக்கலாம். இதில் தக்காளி வதக்குறதுக்கு மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வந்து குழஞ்சி வரட்டும் தக்காளி எல்லாம். அதுக்கப்புறம் அந்த பாயா போட்டு வெளியே வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து இந்த பாயா வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பாயெல்லாம் போட்டு குக்கரில் தண்ணி போட்டுட்டேன். தண்ணி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 7-8 விசில் வரட்டும் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மூடிட்டேன். இப்போ வந்து 7 விசில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலியே வச்சா உங்களுக்கு அப்படியே வெந்து பூ மாதிரி நல்லா சூப்பராக வெந்துடும். அப்புறம் இந்த தேங்காய் பாருங்கள், ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுருக்கிறேன். இது நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் இது நல்லா வந்து வெந்து வரட்டும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 7-8 விசில் வந்து இப்போ வந்து 10-15 நிமிஷம் அப்படியே நான் ஸ்லோவில் வச்சுட்டேன். திறந்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி இங்கே சூப்பராக வெந்துச்சு பாருங்கள். அப்படியே வெந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இப்போது பாருங்கள், மறுபடியும் நான் ஆன் பண்ணி குக்கரில் வந்து இந்த தேங்காய் வந்து நைஸாக அரைச்சிருக்கிற இது போட்டுக்கலாம். தேங்காயெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து நல்லா வந்து 2 கொதி வரட்டும், நாங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி இருக்குது பாருங்கள். மேலே எல்லாம் நீங்கள் எண்ணெய் எடுத்துடுங்க. நான் கொஞ்சம் தான் எண்ணெய் போட்டு இது செஞ்சேன். உங்களுக்கு எண்ணெய் இருந்துச்சுன்னா மேலேருந்து எடுத்து கீழே போட்டுடுங்க. சூப்பராக வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா 2 கொதி வரட்டும், பெருக்கி சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே இருக்கிறதெல்லாம் நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, அது எடுத்து நான் கீழே போட்டுட்டேன். இது வந்து அப்படியே கொதி வந்துச்சு. இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம் வாங்க. உப்பு காரம் எல்லாம் சூப்பராக கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க. நல்லா பூ மாதிரி கூட வெந்திருக்கு. நாங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான மாட்டோட காலோட பாயா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். பாய். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு
எல்லாத்துக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இட்லி தான் இன்றைக்கி போட்டு சாப்பிட போகிறோம். பாய்.